Hello friends, welcome to our channel The Spicy Chef. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தய கீரை குழம்பு. வெந்தய கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சோ சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இது கூட நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரு கட்டு வெந்தய கீரை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீரை வந்து நல்லா சுருங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், கீரையெல்லாம் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பும் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க, அது இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்தய குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும், ஏன்னா நமக்கு ஆறும்போது இன்னும் குழம்பு கொஞ்சம் திக்காயிரும். கீரையும் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வெந்தயக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெந்தயக்கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெந்தயக்கீரையில் பொரியல் பண்ணுவோம், கடைஞ்சி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வெந்தயக்கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.